வணக்கம் நேயர்களே. ஃப்ளாட் ஸ்டமக் கிடைக்குமா? எல்லாருக்கும் சாத்தியம். எப்படி? கொஞ்சம் நம்ம ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது. அதற்கு முதல் எதிரின்னு நினைக்கிறீங்க? இனிப்பு மட்டும்தாங்க எதிரி, வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஸ்டமக் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னா சுகரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சுகர் அப்படின்னா எல்லாரும் பயப்படுறது ஒயிட் சுகரை மட்டும்தான். எல்லாரும் என்னமோ அது ரொம்ப விஷம் மாதிரியும் மித்த சுகர்லாம் ரொம்ப நல்லது மாதிரியும் நினைக்கிறோம். சுகர்னால் அது வெள்ளை சீனியாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அது ஃபாரின் சர்க்கரையாக இருந்தாலும் சரி, இல்லை எழுத்த வீட்டு சர்க்கரையாக இருந்தாலும், எந்த சர்க்கரையாக இருந்தாலும் அவை அனைத்தும் இனிப்பே அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இல்லை அது கருப்பட்டியாக இருக்கட்டும், இல்லை அது தென்னை வெல்லமாக இருக்கட்டும், எல்லா இனிப்புகளுமே ஆரோக்கியமான இனிப்புகள் அல்ல, மறந்துடக்கூடாது. இல்லை இது ரொம்ப ஹெல்த்தி சுகர், தயவுசெய்து நம்பாதீங்க. நேச்சுரல் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தின்னு நினச்சும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. அப்போ இனிப்பை மட்டும் நம்ம குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாட் ஸ்டமக் நம்மளுக்கு சாத்தியம். அதுக்கடுத்து அப்போ எனக்கு இனிப்பு என்ன சார் பண்ணுறது? ஏற்கனவே நம்ம அதிகமாக இனிப்பு உட்கொண்டு தான் இருக்கோம். எது மூலம்? நம்ம சாப்பிட்ற சாதம், அரிசி என்னது? இனிப்பு. கோதுமை சப்பாத்தி, இந்த மாதிரி கோதுமை தோசை இனிப்பு. முக்கிய தானியம் சிறுதானியங்கள் என்னது? அவ்வளவு மாவு பொருளுங்க. மோர் தென் 75% இந்த ரைஸ், சிறுதானியங்கள், கோதுமை இவை அனைத்தும் மாவு பொருட்கள். இனிப்பு தான் அதில் மிக மிக அதிகம். அப்போ இது இல்லாமல் ரொம்ப அதிகமாக க்ளோஸ் டு 100% இனிப்பை வேறு ஏன் விஷம் மாதிரி கொண்டு அதை நம்ம எடுக்கணும்? தேவை அல்ல. இல்லை சார் எனக்கு டேஸ்ட்டுக்கு சில இதுக்கு தேவையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது அப்படின்னா சுத்தமான தேன் மட்டுமே. தேன் மட்டும்தான். கொஞ்சம் இனிப்பு சுவை கம்மி, கொஞ்சம் கேலரிஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அதையும் நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் மாட்ரேஷனாக தான் யூஸ் பண்ணணும். இல்லை தேன் ரொம்ப நல்லது அது யாருக்குங்கிறத பொறுத்து. ஏற்கனவே எனக்கு தொப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் தேனாக குடித்தேன்னா தொப்பு இன்னும் கொஞ்சம் கூடுமே ஒழிய குறையும் அப்படிங்கிறது உண்மை அல்ல. சும்மா ஹாட் வாட்டரில் தேனை போட்டு குடித்தா அப்படியே கொழுப்பெல்லாம் மெல்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தவறு. சுடுதண்ணியில் தேனை போட்டு குடிக்கிறது, எலுமிச்சம்பழம் சுடுதண்ணியில் தேனை போட்டு குடித்தா குறைஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக தவறு. ஏன் அப்படின்னா இனிப்பை குறைத்தால் growth ஹார்மோன் குறையாமல் பார்த்துக்கலாம். அப்போ growth ஹார்மோனுடைய அளவை குறைக்கிறதுக்கும் இனிப்புக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு இன்றைக்கி நவீன ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. அப்போ growth ஹார்மோனை நம்ம குறைய விடாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் கொழுப்பு குறையும். கொழுப்பு குறைந்தால் ஒபேசிட்டியிலிருந்து வெளியே வரலாம். நான் எடைன்னு சொல்லலை, நம்ம எடையை காட்டிலும் உடலில் அதிகமாக கொழுப்பு தான் இருக்கக்கூடாது. அந்த கொழுப்பை குறைப்பதற்கு இனிப்பு தான் முதல் எதிரிங்கிறத மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ இனிப்பை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய லிவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகும். லிவர் ஃபேட்டி லிவர் வராமல் நம்ம தப்பிச்சிடலாம். டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் பண்ணலாம். HDL என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு கூடும். LDL என்று சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். ட்ரைக்ளிசரைட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு முதல் காரணமே என்ன தெரியுமா? மாவு பொருள். யாரெல்லாம் இந்த மாதிரி மாவு பொருட்களான உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சிறுகிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள், இனிப்பு வகைகள், என்னது பாலிஷ்டு ரைஸ், ரொம்ப பட்டை தீட்டிய அரிசி வகைகள், இவை அனைத்துமே ட்ரைக்ளிசரைட்ஸின் அளவை கூட்டும். ட்ரைக்ளிசரைட்ஸில் 1/4 LDLக்கு சோர்ஸு. ஸோ அப்போ LDL கெட்ட கொழுப்புக்கு சோர்ஸே ட்ரைக்ளிசரைட்ஸ். அப்போ கெட்ட கொழுப்பை நம்ம குறைச்சோம் அப்படின்னா மாரடைப்பு வராமலும் நம்ம பாதுகாக்க முடியும். அப்போ அதற்கு அவசியம் என்னது அப்படின்னா ரீஃபைன்டு. அப்போ அதில் ரொம்ப குறிப்பாக எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம சிறுதானியம், இந்த அரிசி, இட்லி, தோசை, சோறு, பொங்கலோட ப்ராசஸ்டு ஃபுட் இன்றைக்கி அதுதான் நம்மளுக்கு கொட்டி கிடக்குது. எதெல்லாம் பாக்கெட்டில் விற்கிறாங்களோ இந்த மாதிரி சிப்ஸு, ப்ராசஸ்டு ஸ்வீட்ஸு, இல்லை சாக்லேட்ஸ், ப்ராசஸ்டு ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி நூடுல்ஸ், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை கட் பண்ணாவே ஆரோக்கியம் மேம்படும். ஃப்ளாட் ஸ்டமக் எளிதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.